வணக்கம். ஈரோடு ஆரம்பம் சோழி பிரசன்னம் ஜோதிடர். உங்களிடத்தில் சில விளக்கங்களை கூறுகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாய. அதாவது சோழி மூலமாக, இந்த 108 சோழி மூலமாக எல்லா காரியங்களுக்கும் பதில் சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சாதாரண விஷயம் அல்ல. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு கூட இந்த சூழி மூலமாக கேட்கணும். அந்த அளவுக்கு இது விளக்கம் இருக்கிறது. என்ன வெறும் சூழ்நிலை எப்படி தெரியும் என்று நினைக்காதீர்கள். சோழி பார்க்கிறவர்கள் விஷயம், சோழி பார்க்கிறாரே அவருக்கு இருக்கிற விஷயம். இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இந்த காரியம் செய்யலாமா செய்யக்கூடாதா, மருத்துவமனைக்கு சென்று கொண்டு வரலாமா, மருத்துவமனையிலிருந்து எப்படி டிஸ்சார்ஜ் பண்றது, இது எல்லாம் இந்த சூழி மூலமா கேட்கலாம். கேட்டு வெற்றி அடைந்திருக்கிறது. நன்றாக கேளுங்கள். அதாவது இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய சூழி மூலமாக ஒரு 15-20 நோயாளிகள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். 1-2 அல்ல. அவர்களை அழைத்து வந்து இங்க யூடியூப்ல பேச முடியாது, பேச அதுக்கு எனக்கு டைம் இல்லை. அவர்கள் வெவ்வேறு ஊர் இருக்கிறார்கள், ஒரே ஊர் இல்லை. எல்லாம் செல்போன் மூலமாக தான் நடந்தது. அவனை கருப்பா சாப்பாடு கூட தெரியாது. எந்த மருத்துவமனைக்கு சென்று வந்தாலும் தெரியாது. செல்போன் மூலமா கான்டாக்ட் பண்ணார்கள். அதுக்கு விளக்கம் கொடுத்து அதுக்கு உண்டான சாட்சியை கட்டினார்கள். நான் சொன்னதை செய்து அதை செய்தார்கள். காரியம் வெற்றி அடைந்தது. இது 100% உண்மை. இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே சோழி மூலமாக நீங்கள் எத்தனையோ பலனை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் சோழி வாசகர்கள் அது என்னமோ என்று தெரியவில்லை, சப்பரேசர் செய்துவிட்டு சப்பரேசரை கேன்சல் பண்ணுறீர்கள். அது என்ன உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காத தெரியவில்லை. நான் என்ன தவறாக பேசுகிறேன்? மக்களுக்கு நன்மைக்கு தான் சொல்லுகிறேன். நீங்களே சப்ளை செய்கிறீர்கள், அதை ஏன் கேன்சல் பண்ணுவீர்கள்? பொழுதுபோக்கு கொடுக்கும் ஒரு முக்கிய தத்துவம் இந்த சிவனடியாளர் கொடுக்க மாட்டேங்கிறது. சிவனடியாளர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லுகிறார். உங்களை அந்த கோயிலுக்கு போயிட்டு போய் இந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ண அந்த வேலையை எனக்கு கிடையாது. பரிகாரம் என்பதே என் இடத்தில் கிடையாது. 20 வருடமாக இந்த ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன். பரிகாரம் என்பது என் இடத்தில் இல்லை. அதை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு மகான்கிட்ட நீங்க சென்று வந்தாலும் சரி, இங்க வந்து ஒருதான் வந்து பார்த்தால் உங்களுடைய பலன் 100% வெற்றி அடையும். குறைஞ்சது 3 மாதம் அல்லது 6 மாதம் உங்க பலன் வெற்றி அடையும். உடனே நடக்காது. நான் மந்திரவாதி அல்ல. அதேபோல் யூடியூப் வாசல் சொல்கிறேன், கேளுங்கள்.
நடந்து முடிந்த நமது சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருக்கும் கட்சி 150 190 இடங்கள் வெற்றி பெறும் என்று என்னுடைய சோழி சொல்கிறது. நன்றாக கேளுங்கள். இந்த 108 சோழி மூலமாக போட்டு ஆராய்ந்து பார்த்ததில் அந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறது. நான் சாதாரண ஜோதிடர், இது என்னுடைய கணக்கு. அதற்கு மேல் என்ன நடக்கும் என்பதை பெரிய மகான்களாக இருக்கிறார்கள், கணித மேதைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் சொல்வார்கள். ஆனால் என்னுடைய கணக்கு 150 190 கிடைக்கும் அப்படின்னு இந்த சோழி சொல்கிறது. அதே போல் முக்கியமான எதிர்கட்சியில் இருப்பவர்கள் சற்று மண்ணை கவுவார்கள். ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படி என்று சோழி சொல்கிறது. யார் என்றெல்லாம் சொல்லாது சோழி, பொதுவாக சொல்லும். ஆகவே சோழி பார்க்கும் ஒரு நண்பர்கள் நன்றாக தெளிவாக ஒரு விளக்கத்தை கேட்டு நீங்க அறிந்து கொள்ளலாம். வருகின்ற வைகாசி மாசனுடைய பலனை நான் அடுத்த வாரம் சொல்ல இருக்கிறேன். இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரை மாசம் வருகிறது. 3ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, ஆங்கிலம் 3ஆம் தேதி. சித்ரா பௌர்ணமி என்ன செய்ய வேண்டும்? சிவனை தரிசிக்க வேண்டும், அண்ணாமலையாரை தரிசிக்க வேண்டும். அண்ணாமலையாரை போய் பார்க்க முடியாதவர்கள் உள்ளூரில் இருக்கும் சிவனை சந்திக்கலாம். உள்ளூரில் இருக்கும் சிவனை சந்திக்க முடியாதவர் குலதெய்வத்தை சந்திக்கலாம். மொத்தத்தில் சித்ரா பௌர்ணமி பவர்ஃபுல். 12 பௌர்ணமியில் சித்ரா பௌர்ணமி பவர்ஃபுல். அதை மனதில் தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் சாமி கும்பிட போகும்பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பது நீங்கள் தெரியாத சாமி கும்பிடுவீர்கள். பேசிக்கொண்டு போவது, செல்போன் பேசிக்கொண்டு போவது, வீட்டு நாயத்தை பேசிக்கொண்டு போவது தவிர்க்கவும். நீங்கள் தெய்வாலயத்தில் சென்று வர வரைக்கும் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு செல்லுங்கள். உங்கள் காரியம் வெற்றி அடையும். ஆகவே இந்த சோழி பார்க்க ஆரம்பத்தை முதல் சந்தித்து பாருங்கள். உங்களுடைய காரியம் வெற்றி அடையும். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனை அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 120 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். தயவு செய்து இந்த சிவனடியார் மசரம் சப்பரிசி செய்ததை கேன்சல் பண்ணாதீர்கள். நீங்கள் விளையாட்டுக்காக செய்யாதீர்கள். அது வினயத்தில் கொண்டு முடிந்துவிடும். நீங்கள் பண்ணாதே இருந்தாலும் பரவாயில்லை, அதை பண்ணிட்டு கேன்சல் பண்ணாதீர்கள். நான் சொல்வது சிவன் வாக்கு, விளையாட்டு போல் செய்யாதீர்கள். ஆகவே நல்லா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.